அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். அண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேபிள் நேம் வந்து கஸ்டமர். ஜஸ்ட் நம்ம நார்த்வின் டேட்டா பேஸில் இருக்க கஸ்டமர்ன்ற டேபிள். நான் இப்போ நம்மளோட PHP அட்மினில் இருக்கிறேன். ஸோ என்னோட கஸ்டமர் டேபிளை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதாவது இந்த கஸ்டமர் டேபிளில் இருக்க காலம்ஸ் அண்ட் அதில் இருக்க ரோஸ். ஓகே, அண்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜில் என்னுடைய கஸ்டமர் ஐடி, கம்பெனி நேம் அண்ட் காண்டாக்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கிறேன். அண்ட் இங்கே நான் ஒரு பேஜ் இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த பேஜ் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அண்ட் இதுக்கு நான் இந்த பேஜுக்கு நான் மாஸ்டர் பேஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்கள் கஸ்டமர் ஐடி இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது அண்ட் காண்டாக்ட் நேம் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் காண்டாக்டில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதாவது கஸ்டமர் ஐடி இப்போ நான் கிளிக் பண்ணது, அண்ட் கம்பெனி நேம், காண்டாக்ட் டைட்டில், அவங்களுடைய அட்ரஸ், சிட்டி, ரிலிஜியன், போஸ்டல் கோட், கண்ட்ரி. ஸோ இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. திரும்பி நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ப்ரீவியஸ் பேஜுக்கு போகுது. அண்ட் இந்த இடத்துல இப்போ நான் இந்த கஸ்டமர் ஐடியை கிளிக் பண்ணுறேன். அந்த கஸ்டமர் ஐடிக்கு உண்டான டீட்டெயில்ஸை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. திரும்பி பேக். அண்ட் அதே மாதிரி இந்த டேபிள் இருக்க ஃபுல் ரெக்கார்ட்ஸ்க்கும் நான் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். நான் இங்கே என்னுடைய இந்த டேபிளில் வந்து மொத்தமாக 96 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறது 1 to 10. அண்ட் நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன், 11 to 20, நெக்ஸ்ட் 21 to 30. நான் இப்போ இதை கிளிக் பண்ணால் கூட எனக்கு அந்த ரெக்கார்ட் கிடைக்கும். சூப்பர். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பேக். ஓகே, இது எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ என்னோட ட்ரீம் இயரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். என்னோடய ட்ரீம் இயரில் மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இந்த 2 பேஜஸ் இருக்குது. ஒரு பேஜோடைய நேம் வந்து மாஸ்டர், இன்னொரு பேஜோடைய நேம் வந்து டீடைல். ஸோ இந்த பேஜ் பேர் வந்து மாஸ்டர். அண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகுது இல்லையா, அது பேர் வந்து டீடைல் பேஜ். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் டீடைல் பேஜ். ஓகே, சூப்பர். அண்ட் இதை வந்து நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய 2 பேஜையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ 2த்தையும் செலக்ட் பண்ணி நான் என்னோட டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்டர் ஃபோல்டர் வந்து இப்போ எனக்கு எம்டியாக இருக்குது. நம்ம இப்போ 2 பேஜில் ஆட் பண்ணலாம். என்னுடைய மாஸ்டர் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நேம் வந்து ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு பேஜ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் அதேமாதிரி என்னுடைய ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். அண்ட் இது வந்து டீடைல் பேஜ். ஸோ detail.php அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கு. ஓகே, அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், இது சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ என்னோடய மாஸ்டர் பேஜுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரீஓப்பன் பண்ணுறேன் மாஸ்டர் பேஜ். ஸோ இது எம்டியாக இருக்குது. இதில் கோட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. பேசிக் HTML கோட்ஸ் மட்டும் தான் இப்போ இதில் இருக்கும். நம்ம இப்போ இதுக்கு ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா சர்வர் பிஹேவியர் இருக்கும். அண்ட் இதில் நம்மளுக்கு ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நான் இதை வந்து டெம்ப்ளேட்லேருந்து கிரியேட் பண்ணல, நான் இதை புதுசாக கிரியேட் பண்ணது. ஸோ நான் ஒரு ரெக்கார்ட் செட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதோடைய ரெக்கார்ட் செட் நான் டிஃபால்ட்டாக அதோடைய நார்மல் ரெக்கார்ட் செட்டே கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு நான் வந்து ரெக்கார்ட் செட் வந்து மாஸ்டர்னு கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக கொடுக்குறத விட ரெக்கார்ட் செட் ஜஸ்ட் நான் வந்து மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்மளோட கனெக்ஷன் வந்து northwin_db நம்ம டிஃபைன் பண்ணது இந்த டியூட்டோரியல் ஸ்டார்டிங்கில். அண்ட் இதோட டேபிள் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து கஸ்டமர். ஓகே, ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம் கீழே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் நான் இப்போ இந்த ஆல் கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ நமக்கு இப்போ ஒரு ரெக்கார்ட் செட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ தான் நம்ம ஒரு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கே போக போகிறோம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் வந்து அலைன்மெண்ட் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். என்னுடைய பேஜ் டவுனில் CSS ப்ராப்பர்ட்டிக்கு வரேன். அதில் சென்டர் அலைன்மெண்ட் எனக்கு இப்போ சென்டரில் வந்துடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து நான் மாஸ்டர் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு என்டர் தட்டுறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல என்னுடைய மவுஸ் கர்சர் வச்சுக்கிட்டு என்னுடைய இன்சர்ட் பேனலுக்கு போகிறேன். டேட்டா ஆப்ஜெக்ட் மாஸ்டர் டீடைல் பேஜ் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் மாஸ்டர் இருக்குது, ஏன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண இந்த ரெக்கார்ட் செட் மாஸ்டர். அண்ட் மாஸ்டர் பேஜ் ஃபீல்டு. ஸோ மாஸ்டர் பேஜ் ஃபீல்டில் என்னென்ன டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அதாவது இதுதான் மாஸ்டர் பேஜ். ஸோ நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம். ஸோ இந்த மூணத்தை தான் நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறேன். என்னோட ட்ரீம்வேருக்கு வரேன் நான். ஸோ என்னோடய ஃபஸ்ட் 3 காலம்த்தையும் நான் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா மற்ற காலம்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 3 நான் வச்சுக்கிட்டு லிங்க் வந்து நான் வந்து கஸ்டமர் ஐடி அண்ட் பாஸ் யூனிக்கையும் கஸ்டமர் ஐடி வச்சுக்கிறேன். அண்ட் ஷோ ஒன்லி 10 ரெக்கார்ட்ஸ் அட் டைம். அதாவது இந்த பேஜில் எனக்கு இங்கே 10 ரெக்கார்ட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் நெக்ஸ்ட் 10 கொடுத்தோன்னா எனக்கு நெக்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டீட்டெயில் பேஜ் நேம். ஸோ ஜஸ்ட் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மாஸ்டர் பேஜுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பேஜில் நம்ம போய் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஜஸ்ட் அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணி இல்லை லிங்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓகே. அண்ட் டீட்டெயில் பேஜ் ஃபீல்டு. ஸோ இந்த டீட்டெயில் பேஜ் ஃபீல்டு தான் இந்த ஐடியை கிளிக் பண்ணோன்னே இந்த பர்டிகுலர் கான்டாக்ட் நேமோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. நான் இதில் வந்து இந்த டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸையும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். அதனால் நான் என்னோடய டீட்டெயில் பேஜ் ஃபீல்டை ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன். எதுவும் நான் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் கிளிக் ஓகே. நான் இப்போ ஓகே கிளிக் பண்ணோன்னா என்னோடய மாஸ்டர் பேஜில் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இதுவே நீங்கள் வந்து கோட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக PHP கோட்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ட்ரீம்வேர். ஸோ நம்ம ட்ரீம்வேர் நம்ம இந்த ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணோன்னே இந்த பஞ்ச் ஆஃப் கோட்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து எந்த ஒரு கோடையும் போய் நம்ம டைப் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. அண்ட் நீங்கள் இப்போ டீட்டெயில் பேஜுக்கு வாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம டீட்டெயில் பேஜில் நம்ம கையை வைக்கல. மாஸ்டர் பேஜில் மட்டும் தான் நம்ம இப்போ கை வச்சுருக்கோம். டீட்டெயில் பேஜை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் நம்ம அந்த வெசர் மூலியமாக நம்ம அதில் லிங்க் பண்ணணும். இப்போது லிங்க் மட்டும் தான் பண்ணோம். ஆனால் இந்த டீட்டெயில் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம டேபிள் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு டேபிள் வந்திருக்கும். ஸோ இந்த டேபிள் தான் டீட்டெயில்டாக அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் நேமுடைய டீட்டெயிலில் நம்மளுக்கு தெரிவிக்க போகிறது. அண்ட் இதோட டாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் இப்போ என்டர் தட்டிருக்கேன். என்னோடய மவுஸ் க்ரோசர் இந்த ஓரத்தில் வந்து நிற்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட CSS ப்ராப்பர்ட்டியில் டவுனில் கீழே போயிட்டு சென்டரை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு செலெக்ஷன் வரும். ஏன்னா இது வந்து கிளாஸ் சூஸ் பண்ணுறது. இப்போதைக்கு கரெக்டாக நம்மளுடைய detail.phpன்றது எம்டியாக இருக்குது. எந்த ஒரு கிளாஸும் இதில் இல்லை இந்த ஒரு பேஜில். ஸோ அதனால் ஒரு புதுசாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது. எஸ் ஷுவா. ஸோ நான் இதுக்கு வந்து டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ என்னோட மவுஸ் க்ரோசர் சென்டரில் வந்துடும். ஸோ எனக்கு சென்டர் செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நான் வந்து